வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. ஒரு நிலம் தன்னுடைய ஆரோக்கியமான அமைப்பை இழக்கும் போது அதை சார்ந்து வாழ்கிற மக்களோட வாழ்வியல்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடுது. அதே போல ஏற்கனவே அன்றாடமும் போராட்டத்தில் சிக்கியிருக்க எண்ணூர் மக்களோட வாழ்க்கையும் இப்ப இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. காரணம், எண்ணூர் பகுதியில சுமார் 40 ஆண்டுகளா இயங்கி வந்த 450 மெகாவாட் மின் உற்பத்தி மையம், அந்த அனல் மின் நிலையம் பாதுகாப்பு கருதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி 2017ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இப்படி இருக்க இன்னொரு அனல் மின் நிலையம் அங்க கொண்டு வரதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதனாலதான் இங்க இருக்கிற எண்ணூர் பகுதி மக்களோட வாழ்வியல் கேள்விக்குறியாகுதுன்னு சொன்னோம். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அனல் மின் நிலையங்கள்ல இருந்து கொட்டப்படுற குப்பைகளால அங்க இருக்கிற சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கு வசிக்கக்கூடிய மீனவர்கள் சென்னையில் உள்ள பசுமை தீர்ப்பாயத்துல வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த அனல் மின் நிலையங்களால கொட்டப்படும் கழிவுகளால அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சில வழிமுறைகளை பட்டியலிட்டு சொல்லுது. குறிப்பா அந்த அனல் மின் நிலையங்களுக்கு சுத்தி உள்ள சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக போற அந்த பகுதிகளை தமிழ்நாடு சதுப்பு நில பாதுகாப்பு இயக்ககம்க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு உத்தரவிடப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 100 சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு அரசின் சதுப்பு நில இயக்ககம் செயல்பட்டு வருது. அந்த வழக்கின் போது அனல் மின் நிலையங்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் பல இடங்கள் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டு வருவதா அந்த நீதிபதிகள் குற்றச்சாட்டி இதற்கான உரிய நடவடிக்கை, தீவிர நடவடிக்கை கண்டிப்பா தேவை அப்படின்னு அந்த வழக்கின் போது சொல்றாங்க. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டுல பேராசிரியர் ஜனகராஜ், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தர்ராஜன் மற்றும் இசையமைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளருமான TM கிருஷ்ணா, இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க அனல் மின் நிலையங்களை சுத்தி இருக்கிற அந்த ஆக்கிரமிப்புக்கு உள்ளான அந்த பகுதிகளை பார்வையிட்டு அது தொடர்பான அறிக்கையை முதலமைச்சருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மின்சார வாரியம் தனது இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு தவறான தகவலை கொடுக்குது. அதனாலதான் இது போன்ற இந்த சமூக அக்கறையோட இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதுக்காக ஒரு அறிக்கையை நாங்க எடுத்து கொடுத்து சமர்ப்பிக்கும் போது தமிழக அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறதில்ல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இப்படி இருக்க அதே பகுதியில 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்கு தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் திட்டமிடுறாங்க. இந்த திட்டத்துக்காக 2009ஆம் ஆண்டே திட்டமிடப்பட்டு அதிலிருந்து 10 ஆண்டு காலம் அதற்கு அனுமதி வழங்கி சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்குது. ஆனா 17% பணிகள் மட்டும்தான் அந்த 10 வருஷங்கள்ல முடியுது. 2019 வரைக்குமே 17% அந்த பணிகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்க மறுபடியும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் 4 ஆண்டு காலம் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உற்பத்தி கழகம் அனுமதி கேட்கிறாங்க. இப்படி இருக்க நேரத்துல மக்கள் கிட்ட அது குறித்து கருத்து கேட்காமலே சுற்றுச்சூழல் அமைச்சகம் 4 ஆண்டு காலம் அதுக்கு அப்புறம் அனுமதி கொடுக்கறாங்க. இப்படி இருக்க இதற்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல ஒரு வழக்கு தொடரப்படுது. அதுல இப்ப கொடுக்கப்பட்ட இந்த உத்தரவு கால அவகாசம் 4 வருஷம் கொடுத்திருக்காங்கல்ல, இத தற்காலிகமா ரத்து செய்யணும், இது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட கருத்து கேட்பும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல கோரிக்கை வைக்கப்படுது. நீதிபதிகள் அதற்கு உத்தரவிடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, அந்த அனல் மின் நிலையம் இருக்கிற அந்த பகுதியை சுற்றி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே சுமார் 6877 வீடுகள் கட்டித்தரத்துக்கு அரசால திட்டமிடப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளர் இதன் மூலமா இந்த அனல் மின் நிலையம் உள்ள இடங்கள்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளும் வர போறதுனால இதற்கும் ஒரு தீவிரமான பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அதோடு கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசத்துல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் அந்த பகுதியில் அனல் மின் நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடியதுனால அதற்கும் தீவிரமான மோசமான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. இப்படி இருக்க அதே ஆண்டின் மே மாதத்துல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக நிர்வாக இயக்குனர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பெருவாரியான மக்களை அந்த அனல் மின் நிலைய பகுதிகள் குடியேற்றுவது, இது மட்டும் இல்லாம அந்த அனல் மின் நிலையங்களுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது, இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் கருத்துல கொண்டு, இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளால நில வகைப்பாட்டை மாற்றுவது, இது போன்ற விஷயங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் கருத்துல கொண்டு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நில வகைப்பாட்டை மாற்றுவதற்கான முடிவை எடுக்கணும் அப்படின்னு அந்த
கடிதத்துல குறிப்பிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டப்பட்ட பிறகும் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, எண்ணூர் பகுதியில் உள்ள எர்ணாவூர் அப்படிங்கிற இடத்துல 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வருது. இந்த புதிய அனல் மின் நிலையம் எப்படி இயங்கும் அப்படின்னா, நாள் ஒன்றுக்கு சுமார் 5479.45 டன் நிலக்கரிகள் எரிக்கப்பட்டு 17 கோடி லிட்டர் கடல் நீரை உறிஞ்சப்பட்டு 660 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும். இந்த செயல்பாட்டின் போது 1972 டன் சாம்பல் கழிவுகள் வெளியேறும். இப்படி இருக்க ஏற்கனவே அந்த பகுதியில் 3300 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அனல் மின் நிலையங்கள் இருக்கும்போது மேலும் புதிதா இன்னொரு அனல் மின் நிலையம் எதற்கு அங்க அமைக்கப்படணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதி மக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. எண்ணூர் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏற்கனவே அதுல கிழக்குல வடசென்னை அனல் மின் நிலையம் ஒண்ணு இருக்கு, காமராஜர் துறைமுகம் ஒண்ணு இருக்கு. அப்படியே தெற்குல வந்தா எண்ணூர் அனல் மின் நிலையம் இருக்கு. மேற்கு பக்கம் பார்த்தா வல்லூர் அனல் மின் நிலையமும் இருக்கு, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனமும் இருக்கு. இது போக மணலில தொழில்பேட்டை, கோரமண்டல் உர தொழிற்சாலை, கோத்தாரி உர தொழிற்சாலை இது போன்றவைகளும் அமைந்திருக்கு. கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் வெளியான மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வல்லுநர் குழு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கைப்படி என்ன சொல்லப்படுதுன்னா, கொசஸ்தலை ஆற்று படுகையில 8 அடி உயரத்துக்கு சாம்பல் கழிவுகள் படிந்திருப்பதாகவும் இதன் மூலமா எண்ணூர் பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான காற்று மாசுபாடு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில சொல்றாங்க. இப்படி எண்ணூறு கொசஸ்தலை ஆறும் ஏற்கனவே இந்த சாம்பல் கழிவுகளால பாதிக்கப்பட்டிருக்கும் போது எதற்காக இன்னொரு அனல் மின் நிலையம், அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இயற்கை செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே கேள்வியை முன்வைக்கிறாங்க. அனல் மின் நிலையத்துல இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிற இந்த ஒரு செயல்முறைக்காகவே சாம்பல் கழிவுகளும் நுண்துகள்களும் காற்றுல மாசுபட தொடங்குது. இது மட்டும் இல்லாம கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களும் காற்றுல கலப்பதா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்க ஏற்கனவே அந்த பகுதிகளில் அதிக அளவிலான காற்று மாசு இந்த சாம்பல் கழிவுகளால ஆறும் சரி காற்றும் சரி மாசுபட்டு இருக்கும் போது புதிய அணுமின் நிலையங்கள் வரும்போது இந்த தீவிரத்தை, ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு, இதை இன்னும் தீவிரமான ஒரு அபாயத்துக்குள்ள இந்த புதிதாக வரப்போற அனல் மின் நிலையங்கள் அதோட பாதிப்பு இன்னும் அதை தீவிரப்படுத்தி இன்னும் ஒரு அபாயத்துக்குள்ள தள்ளும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகள் படி 2021, 2022 இந்த 2 ஆண்டுகள்லேயே சுமார் 50% மேலான நாட்கள் காற்று மாசுபடுறதுக்கான முக்கிய காரணிகளா இருக்கிறது இந்த அனல் மின் நிலையங்களோட செயல்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்று மாசுபாடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு இன்னும் சரிப்படுத்தப்படாம இருக்கிற நிலையில மேலும் இன்னும் ஒரு அனல் மின் நிலையம் எதுக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோட கடும் எதிர்ப்பா இருக்கு.